ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா பெரிய பெரிய கட்டடம், ஹைடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு 30-40 பஸ்ஸு, இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான். கோயம்புத்தூரில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க இப்படி தான். என்ன பேருக்கு ஏற்ற மாதிரி கட்டணம் சின்னதாவோ இல்லை பெருசாவோ ஆகும். இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு குணம் இருக்குங்க. ஆல் பாய்ஸ் நோ கேர்ள்ஸுங்கிற கெத்து மெக்கானிக்கல்லையோ இல்லை ஆல் கேர்ள்ஸ் நோ பாய்ஸுங்கிற பியூட்டிஃபுல் பயோடெக்லையோ நான் படிச்சிருக்கலாங்க. ஆனால் நான் படித்தது சைக் ட்ரிபிள் இ. இன்ஜினியரிங்லேயே ரொம்ப கஷ்டமான டிபார்ட்மெண்ட் இதுதான். சட்டை இல்லாமல் கூட போயிடலாங்க, ஆனால் ஐடி கார்டு இல்லாமல் கண்டிப்பாக போக முடியாது. எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னு இன்ஜினியரிங் பசங்களெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. 4 வருஷம், 8 செமஸ்டர், 64 பேப்பர், ஒரு ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப், 10-15 லேப், M1, M2, M3, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ், டிஎஸ்பி. நான் சொன்னது இந்த டிஎஸ்பி இல்லைங்க, இந்த டிஎஸ்பி டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர். இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லா காலையும் உளுந்து ரெக்கார்ட் நோட்லாம் சைன் வாங்கி கடைசியில் வச்சரியர் எல்லாத்தையும் ஒரே எக்ஸாமில் வச்சு பாஸ் பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட்னு உங்க காலில் வந்து விழுவமே, அப்படி நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்க. Good mark. Thank you sir. Good percentage. But no job. Why sir? 1 yearக்கு 4 lakh people வெளியே வராங்க. எல்லாத்துக்கும் எப்படி வேலை கொடுக்க முடியும்? அப்புறம் ஏன்டா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து விழுகிறீங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்காதீங்க, பேரண்ட்ஸை பார்த்து கேளுங்க. சரி, நம்ம காலேஜுக்கு வருவோம். ஒரே காலேஜ், ஒரே டிபார்ட்மெண்ட்டு, ஒரே கிளாஸு, ஒரே பெஞ்சுன்னு கிடைச்ச எங்களுக்கு ஹாஸ்டலில் ஒரே ரூம் கிடைக்கல. அடுத்ததான் எங்கள் காலேஜ் சீனியர்ஸ். இவர் கெத்து சீனியர், இவர் கெத்தா துடிக்கிற சீனியர், இவர் வெட்டி பஞ்சாயத்து சீனியர், இவர் கட்ட பஞ்சாயத்து சீனியர். Don't worry students, there is no ragging in our college. ராகிங் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்துட்டாங்களா? சொல்லுங்க பிரதர். எந்த ரூம்? 219 பிரதர். நான் 220ங்க. ஆதி ட்ரிபிள் இ. விஷ்ணு பயோடெக். பயோடெக்கா? ஆமா பிரதர். என் ரூம்மேட்டும் பயோடெக் தாங்க. ஹலோ ஆதி ட்ரிபிள் நீங்க? நான் ட்ரிபிள் தான். ராம் 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 ராம். பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு. நைட்டுக்குள்ள முடி வெட்டுறேன். இல்ல நாளைக்கு காலைல மொட்டை அடிப்பேன். உன்னை என்ன பண்ண சொன்னேன்? மான் வாக் தானே பண்ண சொன்னேன். போ மான் வாக் பண்ணு. இங்க இருந்தே பண்ணிட்டு போ. சார் ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லண்ணா. இல்ல சொன்னா நாம சேர்ந்து சிரிக்கலாம்ல. அது மான் வாக் இல்லண்ணா, மூன் வாக். மான் வாக், மான் வாக் சொல்லு. மான் வாக். என்ன வாக்கு? மான் வாக்னா. மான் வாக். நான் என்னண்ணா அடிக்கிறீங்க? என்னது? இங்க வாவேன், ஒரு நிமிஷம் வாவேன். தெரியாம அடிச்ச. ஒரு நிமிஷம் வாடா. வாடா ஒரு நிமிஷம் வாடா. வாடா. யார் இவன்? நான் ரூம்மேட். ஓ ரூம்மேட். ஒரே நாள்ல 2 பேர் ரூம்மேட் ஆயிட்டீங்க. போடா, கீழ வரடா, முட்டி போடுடா. வாய மூடு. மச்சான் டைட்டானிக். ஆதி எனக்கு தெரியுதாடா? நிர்மல். உனக்கு என்ன தெரியும் முன்னாடியே? என் கசின் மனிஷா சொல்லிருக்கல, அவ ஏரியா தான்டா. இவன் ஃப்ரெண்ட் குண்டா ஒருத்தன். நாங்களா சேர்ந்து கிரிக்கெட்லாம் விளையாண்டுருக்கோம். அப்பவே ஏரியால செம்ம ரவுடி. நீ விட்றா அடிக்காதடா. நீ தானடா அடிக்க சொன்ன. டேய் அப்பதான் சொல்லுவேன், நீ அடி. டேய் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பண்ண சொன்னேன். மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இதோ பண்றேனா. டேய் ஆதி, நான் இருக்கேன், பயப்படவே பயப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்டா. டேய் நான் கூப்பிடுறாரு வந்து இருக்கா, நீ வாடு கை வச்சுக்கிட்டு இருக்க. உட்காரு. என்ன? சுதாகர்னா எல்லா காலேஜ்லயும் இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு கெத்தான சீனியர் இருப்பாரு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, காலேஜ் ஃபுட்பால் டீம் கேப்டன், ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் செம்ம பெட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பயங்கர பாப்புலர். இவர் எல்லாருக்கும் ஏன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உட்காருங்க. என்னடா அங்கிருந்து பார்க்கும்போது நிறைய பேர் இருந்தீங்க, ஒருத்தனையும் காணோம், எல்லாம் ஓட்டானுங்களா? டேய் அண்ணே நான் ஒன்றும் பண்ணலனே, ஜூனியர்ஸ் எல்லாம் உட்காந்து சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடா அழுகுற? என்ன அழுகுற? தம்பி தள்ளி உட்கார்றா. வாடா. ஏய் அடிச்சானடா? சொல்றா. அடிச்சானடா சொல்றா. ஆமா நான் ஒரு அடிச்சேன். டேய் ராகிங்ன்றது சீனியருக்கும் ஜூனியருக்கும் ஒரு பாலம் மாதிரி. உன்ன மாதிரி ஆள் இருக்கனால ராகிங் ஒரு கிரைம் மாதிரி ஆயிடுச்சு.
போடா